ஹலோ மிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சுல சேனல் பக்கம் வந்து. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணணும், வீடியோஸ் போடணும்னு நினைப்பேன். பட் நினைக்கிறதோட நிறுத்திடுறதா இருக்குது. இப்போ நான் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அவ்வளோ ஒர்க்காக போயிட்டு இருந்தது. ஸோ இடம் சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 3 வீக்ஸ் ஆகிடுச்சா வீடியோ போட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒன் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் பொங்கலுக்கு போடணும்னு நினச்சேன். பட் அங்கே போட முடியல. ஸோ அதை வந்து நான் இப்போ போடுறேன். ஸோ என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா கேளுங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வீடியோஸ் போடுறேன். ஸோ என்ன பண்ணலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் யாருன்னா ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே மெசேஜ் பண்ணணுன்னா கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா பையன் ஒரு இடமா உட்காரடி, சும்மா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருக்காத, வருவாங்க அவங்க, பொறுமையாக இருடி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ இருமா, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறேன்ல அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் அம்மாக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் வந்து கார் ஹார்ன் வந்து சவுண்டு கேட்குது. ஸோ அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வெளியே போகிறீங்க. ஸோ அந்த பக்கம் காரில் வேறு யாரும் இல்லை, உங்கள் அக்கா தான். நீங்கள் உங்கள் அக்காவை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்கள் அக்கானா அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் மாம் மாதிரி அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாங்க. உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகி அவங்க வந்து கொரியாவுக்கு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அக்காவை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வரவே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ஃபீலிங்கோட நீங்கள் வந்து ஓடி போகிறீங்க. உங்கள் அக்காவும் அங்கே கார்லேருந்து வந்து ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. வயன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வயன், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ காரில் அந்த சைட்லேருந்து ஜிமின் தான் இறங்கி வரான். ஸோ ஜிமின் தான் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட். ஸோ என்னம்மா வயன், உங்கள் அக்கா மட்டும் தான் கவனிப்பா, என்னெல்லாம் கவனிக்க மாட்டியா? அப்படி இல்லைம்மாம்மா, உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ அப்போ ஜிமின் தான் ஒரு நிமிஷம் நான் அவனையும் எழுப்பி கூட்டிகிட்டு வரேன், இல்லைனா அவன் கத்த ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கார் வந்து டோர் ஓப்பன் பண்ணி ஜங்குக் ஏஞ்சிடடா அப்படின்னு வந்து ஜிமின் வந்து கூப்பிடுறான். ஸோ ஜங்குக் வந்து என்னடா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து தள்ளி விடுறான். ஸோ வீடு வந்தாச்சு, ஏஞ்சிடுறா, ரூம் போய் தூங்குவேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஓ வீடு வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்க்குறான். ஜங்குக் கண்ணை திறந்து ஃபஸ்ட்டு பார்க்குற ஆளே நீங்கள் தான். இப்போ நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட சொல்கிறீங்க, அக்கா இவனை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் 2 பேரும் வந்தால் போதுமா இருக்காதா அப்படின்னு வந்து உங்கள் அக்கா கிட்ட சொல்கிறீங்க. அத்தை தாண்டி அமுச்சு வச்சாங்க, இது ஃபேமிலி வெட்டிங் டி, எப்படி விட்டுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை ஃபஸ்ட்டு அமுச்சாங்க. ஸோ அவங்க பொறுமையாக வருவாங்க அப்படின்னு வந்து உங்கள் அக்கா சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டு தான், இவனையும் அத்தை மாமா கூடவே வர சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் எதுக்குக்கா கூட்டிகிட்டு வந்தீங்க, விடுறி உன்ன மாட்டியும் அவன் மேலே கோவமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படிக்கா எனக்கு அந்த கோவம் குறையும், அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சரி விடுவேன்பா, உள்ளே போகலாம், அப்பா அம்மாலாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து உள்ளே போகிறாங்க. நீங்களும் வந்து ஜங்கோக்கே முறைச்சி பார்த்துட்டு உங்கள் அக்கா பின்னாடியே போயிடுறீங்க. ஜங்கோக் உங்களை பார்த்துட்டு, ஓ நீ இங்கே தான் இருக்கிறியா, அப்போ எனக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உள்ளே வரான். ஸோ எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு உள்ளே வரவே உங்கள் அப்பா தான், ஜங்குக் நீயும் வந்திருக்கியா, உன்னை நீ வரேன்னு யாருமே சொல்லவே இல்லையே, சரி வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ வயன் போய் எல்லாருக்கும் ரூம் காட்டுறா, அவங்க ரூம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜிம்மினையும் உங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு ரூம் காட்ட தான் போகிறீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரூம் செட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்து ஜங்குக் நின்றுட்டுருக்கான். எனக்கு எங்கள் ரூம் அப்படின்னு கேட்குறான். உனக்கெல்லாம் ரூம் கிடையாது, ஏதோ அங்கே இருக்க பாரு சோஃபா, அங்கே போய் தூங்க போவோம்ல, வழியே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஜங்குக்கை தள்ளி விட்டு போகிறீங்க. பட் ஜங்குக் வந்து அப்படியே உங்களை கையை பிடிச்சி இழுத்து வாலில் வந்து பின்பட மாதிரி வச்சுட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு ஒரு செகண்டில் என்ன ஆச்சு, என்ன நான் எப்படிலாம் இங்கே வந்தேன் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ ஜங்குக் அப்படியே ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு உங்கள் காதில் சொல்கிறான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம ஒரே ரூம் ஒர்க் ஷேர் பண்ணிக்கலாம்
ஒரே பெட்ட, ஒரே பெட்ஷீட்டு, இன்னும் ஏன் ஒரே ட்ரெஸ்ஸை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாரி என்னடா சொல்ற? அப்படின்னு இருக்கு. ஸோ ஜங்குக்கோட ஹேண்ட் வந்து பொறுமையா உங்க ஹிப்ல வந்து பிளேஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்து போகுது. நீங்க ஜங்குக்கோட ஐஸே பார்க்குறீங்க. ஜங்குக் அவன் ஹேண்ட வந்து பொறுமையா உங்க ஹிப்ல வந்து ரப் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாரியா இருக்குது. இப்பதான் உங்களுக்கு கான்ஷியஸே வருது. நீங்க வந்து ஜங்குக்க தள்ளிட்டு ரூம் அங்க தான் இருக்கு. நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன புஷ் பண்ணிட்டு நீங்க போறீங்க கீழ. ஜங்குக்கா உங்கள பார்த்து ஒரு சின்னதா ஸ்மோக் பண்ணிட்டு அவன வந்து அவன் ரூமுக்கு போயிடுறான். ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ உங்க அம்மா வந்து வயன் லன்ச்சு ரெடி ஆயிடுச்சும்மா போய் எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் தான் போகணுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போவேன் வீட்டில் நீ தானே இருக்க, உன்னை விட்டா வேற யாரு, அப்புறம் வேற யாருன்னா விட்ட மாப்பிள்ளை என்ன நினச்சிப்பாங்க, போய் 2 பேரையும் கூட்டிகிட்டு வா, ஜங்குக்கு மறக்காமல் கூப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனையும் சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மேலே போகிறீங்க. ஸோ உங்கள் அக்காவையும் ஜிமினும் வந்து கீழே சாப்பிட போங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் ரூம் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. அவனை கூப்பிடணுமான்னு யோசிக்கிறீங்க. கூப்பிடாம போனால் திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டோரை நாக் பண்ணுறீங்க. பட் உள்ளேருந்து எந்த சவுண்டும் கேட்கல. நீங்கள் வந்து என்னதான் பண்ணுறான் அப்படி உள்ள நாக் பண்ணது கூட தெரியலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. பட் ரூமில் வந்து யாருமே இல்லை. நீங்கள் உள்ள பெட் கிட்ட வெளில போகிறீங்க. எங்கன்னா உருண்டு கீழே விழுந்துட்டானா அப்படின்னு பார்க்க. பட் அங்கே யாருமே இல்லை. நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க டைமில் ஜங்குக் வந்து அங்கே பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வெளியே வந்திருப்பான். வெறும் டவல் மட்டும் தான் கட்டியிருக்கான். ஸோ நீங்கள் இப்படி திரும்ப அவன் அப்படி வரவும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்கோட அப்பர் பாடி அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. ஸோ அவனோட கையில் இருக்கிற டேட்டூஸை பார்க்குறீங்க. அவனோட சிக்ஸ் பேக்ஸு அப்புறம் அந்த வாட்டர் ட்ராப்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமை ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் வந்து உங்கள் கிட்டேயே வந்து நின்றுட்டான். ஸோ இப்படி இப்படி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவன் கையை வந்து வேப் பண்ணுறான். பட் நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லை, அவனோட ஆப்ஸை வந்து தொட போகிறீங்க. அந்த டைமில் ஜங்குக் வந்து உங்கள் 2 ஷோல்டர் பிடிச்சி இப்படி ஆட்டியிருப்பான். நீங்களும் அது என்ன, அதை நான் கேட்கணும், இங்கே என்ன பண்ணுற, என்ன வேணும், என் ரூமுக்கு எதுக்கு வந்த அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். அது வந்து நான் நான் எதுக்கு வந்தேன், நான் வந்து அம்மா சாப்பாடு சாப்பாடு வர சாப்பாட கூப்பிடாங்க உன்னை அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்பவே திக்கி பேச முடியாமல் பேசுகிறீங்க. அதுக்கு ஜங்குக் வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, நான் வேணா உன்னை சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே கிட்ட கிட்ட வரான். நீங்கள் வந்து பின்னாடி பின்னாடி போகிறீங்க. திருப்பி அதே மாதிரி வாலில் அப்படியே பின் பண்ண மாதிரி உங்களை நிற்க வச்சுக்கிட்டே உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான் கிஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. பட் பின்னாடி வால் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கீங்க. அவனும் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டான். லிட்டரலி 1 இன்ச்சு கேப் தான் உங்களுக்கு உங்கள் லிப்ஸ்க்கும் அவன் லிப்ஸ்க்கும். உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு நீங்களும் கண்ணை டைட்டாக முழிக்கீங்க. அப்போ அவன் தள்ளி போய் நின்றுட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்னடா இன்னும் கிஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அவன் தள்ளி நின்று உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அது வந்து அது என்ன கிஸ் வேணுமா உனக்கு என்கிட்ட இருந்து, அவ்வளோ சீக்கிரம் என்னால் கொடுக்க முடியாது உனக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து நீ வந்தாவா வரலனா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கீழே போயிடுறீங்க. புலம்பிட்டே போகிறீங்க. ச்சீ என்ன பண்ணா என்ன, நான் ஏன் அப்படி போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் வாட்டி அவன் ரூமுக்கு தனியாக போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிட்டு கீழே போயிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா எங்கடி ஜங்குக் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் 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 வரமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ ஜங்குக்கும் அவன்லாம் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு கீழே வரான். உங்களுக்கு அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல. நீங்கள் அவனை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. பட் ஜங்குக்கு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்களுக்கு ஃபீல் ஆகுது அவன் உங்களை பார்க்குறான் சிரிக்கிறான் அப்படின்னு. பட் உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்படியே தான் அன்றைக்கி டைமும் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி டே ஃபுல்லாக ஜங்குக்கு உங்களை அங்கே எங்கெங்கே பார்க்குறானோ அவன் வந்து அவள் லிப்ஸை வந்து இது கிஸ் பண்ணுற மாதிரி 3 வச்சுக்கிட்டு உங்களை வந்து பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இவன் இருக்கிற பக்கம் போகவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. ஸோ இப்படியே தான் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப ஃபன்னாக போயிருக்கும் உங்களுக்கு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள்
பெட்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா முழிப்பு வர மாரி இருக்கு. நீங்க ஐயோ! என்னடா இது வெயிட்டா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. கீழ ஒரு உங்க ஸ்டொமக் கிட்ட ஒரு கை இருக்கிற மாரி இருக்கு. இது என்னடா கையி? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைட்ல பார்க்குறீங்க. ஜங்குக் வந்து உங்கள நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கா இவன் என்ன இங்க பண்றான்? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்க வந்து அப்படி தள்ளி விட்டுட்டு அப்புறம் எழுப்புறீங்க. "ஏய் ஜங்குக் நீ என்ன பண்ற இங்க? உன் ரூம் அங்க தானே. என் ரூம்க்கு எதுக்கு வந்து படுத்து தூங்குன?" அப்படின்னு வந்து அது ஏன் என் பெட்ல என்ன ஹக் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு நீங்க கம்முனு கேட்டுட்டே இருக்கிறீங்க. "கத்தாத யாருனா வரப்போறாங்க" அப்படின்னு சொல்றான். நீங்களும் வந்து சரி என் பெட்ல எதுக்கு வந்த? இங்க எதுக்கு வந்த நீ? அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதுவா அங்க எனக்கு தூக்கமே வரலவே. நான் அதுதான் இங்க வந்து உன் பக்கத்துல படுத்துக்கிட்டேன். உன்ன கட்டி பிடிச்சு தூங்குனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். உனக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு ஏன் ரூம் வந்த? நீ எங்கன்னா மாடி மேல ஃபோன் எடுத்துட்டு போக வேண்டியது தானே? எங்கன்னா போய் அங்க கொஞ்ச நேரம் நடந்தா தூக்கம் வரும்ல. நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்த அப்படின்னு நீங்க கத்திட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நான் இங்கேருந்து போறேன் போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி ஒரு தூக்க கலக்கத்திலேயே அவன் இங்கேருந்து அப்படியே நேரா வந்து அவன் ரூம் போய் தூங்கிட்டான். உங்களுக்கா இந்த பையன் ஏன் என்னை இப்படி பண்ணுறான், டார்ச்சர் பண்ணுறான், இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அவன் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தது வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ நல்லா அப்படியே அழகாக வெள்ளையா இருப்பானா ஜங்குக் தான். அதை ரொம்ப ரசித்து பார்த்துருப்பீங்க ஒரு செகண்டு. ஸோ அது நினச்சி பார்க்குறீங்க. சரி ஒயர் நம்ம அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போய் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு நீங்கள் வந்து கீழே போகிறீங்க. அப்போ உங்க அம்மா "வன்ட்டியாவே இந்த அக்காவுக்கும் ஜிமின் மாப்பிள்ளைக்கும் போய் காஃபி குடு. அப்புறம் இந்தா இது ஜங்குக் மாப்பிள்ளைக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அவனை ஏம்மா நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? நீங்க ஜங்குக்குன்னு சொன்னாலே போதும் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. "ஏய் வயனே மாப்பிள்ளையோட தம்பி மாப்பிள்ளை தான்டி" அப்படின்னு வந்து உங்க அம்மா சொல்றாங்க. "மாப்பிள்ளையோட தம்பி மாப்பிள்ளையா? என்னம்மா சொல்ற நீ? சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு புரியாது. நீ போய் முதல்ல காஃபி குடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்கள வந்து அனுப்பிச்சி விடுறாங்க. என்னமோ பண்ணு. ஆனா இன்னொரு வாட்டி அவன மாப்பிள்ளைன்னு மட்டும் கூப்பிடாத அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது. நான் கூப்பிட தாண்டி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா வந்து அங்க கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து உங்க அக்காவுக்கும், ஜிமினுக்கும் வந்து காஃபி குடுக்குறீங்க. ஸோ அவங்கள வந்து குட் மார்னிங் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறாங்க. நீங்க அந்த கையில வந்து அந்த காஃபி ஒரு கப் இருக்கும்ல ஜங்குக்கு. ஸோ அத வச்சுட்டு நின்னுட்டே இருக்கிறீங்க. ஒயன் நீ ஏன் குடிக்காம இருக்க? அப்படின்னு வந்து உங்க அக்கா கேட்குறாங்க. அது வந்து இது எனக்கு இல்லக்கா அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கு ஜிமின் உனக்கெல்லாம் வேற யாருக்கு வேணும்? அப்படின்னு கேட்குறான். ஸோ இது வந்து ஜங்குக்கு மாமா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி ஓகே போய் குடு. அவனுக்கு காஃபி ஆறிடுச்சுன்னா அவனுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க அவன் ரூம் கிட்ட போயிட்டீங்க. ஸோ டோருக்கு வெளியே நின்னுட்ருக்கீங்க. நாக் பண்ணலாமா? இல்லை ஓப்பன் பண்ணிட்டு போலாமான்னு. இல்ல நம்ம நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாக் பண்றீங்க. ஸோ நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. நேத்தே அவன் டவல் கட்டிட்டு உம்முற பார்த்துட்டோம். ஸோ அந்த மாரி எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டோர நாக் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் வந்து கம் இன் அப்படின்னு வந்து சொல்றான். கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு போறீங்க. ஸோ ஜங்குக் இப்போ தான் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணியிருப்பான் போல. அவனோட டீ-ஷர்ட்லலாம் அங்கங்கே வாட்டர் ட்ராப்ஸா இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்க்குறீங்க. அப்பாடி நல்ல வேளை இந்த வாட்டி ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னுட்ருக்கான். நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவனுக்கு போய் காஃபி குடிக்கிறீங்க. "ஓ காஃபியா? வைன் அந்த டேபிள்ல வச்சிரு" அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த டேபிள்ல வச்சுட்டு நீங்க பார்க்குறீங்க. உடனே ஜங்குக் வந்து உங்க கைய பிடிச்சிட்டு "எங்க போற?" அப்படின்னு கேட்குறான். வேற என்ன நான் போணும். எனக்கு விடு. எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டுருக்கீங்க. பட் ஜங்குக் வந்து உங்க கைய பிடிச்சு இழுத்து அவன் வந்து பெட்ல புஷ் பண்ணிட்டு அவன் வந்து உங்க மேல ஹோவர் ஆன மாரி வந்து படுத்துட்ருக்கான். ஜங்குக் என்ன பண்றேன்னு தெரியுதா? விடு என்ன அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. கத்தாத அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்றான். நீங்களும் வந்து வாய மூடிக்கிட்டீங்க. ஸோ உங்க 2 கையும் வந்து அவன் உங்க ஹெட் மேல பின் பண்ண மாரி புடிச்சிட்டு இருக்கான் ஒரு கையால. ஜங்குக் என்ன பண்றேன்னு தெரியுதா? என் கைய ரிலீஸ் பண்ண எதுக்குன்னு இப்படி பின் பண்ண மாரி புடிச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்து நீங்க கேட்குறீங்க. பட் அவங்க உங்க லிப்ஸே வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியும். பட் அவன் நேத்தே வந்து உங்கள ஒரு மாரி டீஸ் பண்ணி ஏமாத்துனான்ல. ஸோ அதனால நீ மரியாதையா என்னை விட்டுடு ஜங்குக் அப்படி
அப்படின்னு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. பட் ஜங்குக் அப்படிலாம் இல்லை, உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான். நீங்கள் கிஸ் தான் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணே பார்த்துட்டு இருக்கீங்க. பட் சடான கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் உங்கள் லிப்ஸ்லேயே. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவன் கிஸ் பண்ணுறான் நம்மள, இல்லை நம்ம இமேஜினேஷனில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைட்டாக புஷ் பண்ண பார்க்குறீங்க. பட் ஜங்குக் மூவே ஆகாமல் உங்களை இன்னும் நல்லா டீப்பாக வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ உங்கள் லோயர் லிப்பை வந்து நல்லாவே கடிச்சு விட்டுறான். அங்கே லைட்டாக பிளட் வேறு வருது. ஸோ நீங்கள் வந்து எப்படியோ உங்கள் கையை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கை வந்து இப்படி புஷ் பண்ணுறீங்க. ஜங்குக் என்ன பண்ணுற நீ, எனக்கு எதுக்கு நீ முதல்ல கிஸ் பண்ணுறீங்க, முதல்ல என் மேலேருந்து ஏஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை சைடில் புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏஞ்சிட்டு உங்கள் லிப்ஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கையில் பார்க்குறீங்க லைட்டாக பிளட் வேறு இருக்குது. கடிச்சு வேறு வச்சுருக்கேன். நீ கீழே அம்மா கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நீ எதுக்கு முதல்ல எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நடிக்காத எனக்கு தெரியும் உனக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் ஜங்குக். யாருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை. அன்றைக்கி நடந்ததை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா, நான் மறக்கவே இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரூம்லேருந்து வெளியே போயிடுறீங்க. ஜங்குக் போகிற உங்களையே பார்த்துட்ருக்கான். இந்த பொண்ணுக்கு நான் என்ன தான் பண்ணுறது, அது ஒரு சின்ன விஷயம், அதுக்காக போய் இவ வந்து இன்னும் கோபமாக இருக்காளா என் மேலே. ஜங்குக் அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஸோ அவன் அப்படியே வந்து கீழவும் போயிடுறான். ஸோ அப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாக போகுது. நீங்கள் ஜங்குக் கிட்ட ஒழுங்காக பேசியிருக்க கூட மாட்டீங்க. ஜங்குக் உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். பட் நீங்கள் வந்து அவன் வரானா அப்படியே ஏஞ்சி போயிடுவீங்க. எதுனா போய் ஜங்குக் கூப்பிடு அப்படின்னு எதுனா சொன்னாங்க உங்கள் அம்மா, எனக்கு வேலை இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அவங்ககிட்ட பேசுறதுலாம் தப்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இப்படியே அன்றைக்கி டேவும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே இன்னைக்கு தான் அந்த மேரேஜ். ஸோ ஜங்குக்கோட அம்மா அப்பாலாம் வந்து காலையிலே வந்துட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த ரிசப்ஷனுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா தான் டோரில் வந்து நாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய் வயன் எப்படி வருவ, சீக்கிரம் கதவு திறடி, டைம் ஆயிடுச்சுடி அப்படின்னு வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆமாம் வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸ் பின்னை வந்து போட ட்ரை பண்ணுவீங்க. பட் உங்களால் போடவே முடியல. நீங்கள் ஃபேஸ்க்கெலாம் மேக்கப் பண்ணிட்டீங்க. ஸோ தாவணிலாம் போட்டாச்சு. பட் பின்னாடி இருக்கிற ப்ளவுஸ் ஹூக் மட்டும் சரியாக வந்து போட முடியல. ஃபைனலாக எப்படியோ வந்து மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக போட்டுட்டோம்டா அப்படின்னு நினச்சி நீங்களும் வந்து வெளியே போகிறீங்க. அம்மா ரெடி ஆகிட்டோம்மா அப்படின்னு. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. ஒரு மாதிரி கோல்டன் கலர் தாவணி மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து ஏன் அழகாக இருக்கிறடி நீ அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அங்கே கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது ஜிமினும் உங்கள் அக்காவும் வராங்க. ஸோ உங்கள் அக்கா வந்து ஒரு கோல்டன் கலரில் சாரீ மாதிரி போட்டிருப்பா. ஸோ உங்களதும் அவளதும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜிமின் வந்து ஒரு பேண்ட் அப்புறம் ஷர்ட் போட்டிருக்கான். ஜங்குக்கும் அந்த மாதிரி தான். ஸோ உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒரு கோல்டு தீமில் ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்கள் அக்காவும் ஜிமினும் வந்து உங்கள் கிட்ட வராங்க. வயன் அழகாக இருக்குடி தாவணி அப்படின்னு உங்கள் அக்கா சொல்கிறா. வந்து கூடக்கா புடவை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே மேலே பார்க்குறீங்க. ஜங்குக் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். அந்த ஒயிட் ஷர்ட்டில் அந்த ரோஸ் வந்து கோல்டு கலர் ரோஸ் அந்த ஷர்ட் கிட்ட பின் பண்ணியிருக்கான். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். பொறுமையாக இறங்கி வரான். ஸோ நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து கீழேயும் வந்தாச்சு. சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காருக்கு போகிறீங்க. ஸோ இப்போது உங்கள் அம்மா அப்பா ஜிம்மினோட அம்மா அப்பா எல்லோரும் ஒரு காரில் போயிடுறாங்க. உங்களை வந்து தனியாக ஒரு காரில் வந்து வர சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அம்மா நான் உங்கள் கூட வரேன், வயன் இதில் இடம் இல்லைன்னா உனக்கு அந்த காரில் வர சொல்கிறது, நீ அந்த காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து இப்படி சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ போன உங்கள் அம்மா திரும்பி வந்து வயனை பக்கத்து வீட்டு அக்கா பொண்ணுடி இது, இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துடு, அவங்க அம்மா அப்புறமா வராங்களாம், ஸோ நீ இவ்வளோ வந்து கூட்டிகிட்டு வந்துடு அப்படி சொல்லி உங்ககிட்ட அந்த பாப்பாவை கொடுத்துட்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே ஜிமின் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து காரை வந்து ட்ராப் பண்ணுறான். ஸோ வா வயன் அப்படின்னு. ஸோ ஜிமின் வந்து டிரைவர் சீட்டில், உங்கள் அக்கா வந்து அந்த ஜிமின் பக்கத்தில் ஒரு சீட் இருக்கும்ல, ஸோ அங்கே ஃப்ரண்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து ஜங்குக் மட்டும் தான் உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து சரி இந்த பொண்ணை நடுவில் உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாப்பா ஏறுமா அப்படின்றீங்க. அக்கா எனக்கு விண்டோ சீட் வேணும்
வேணும்க்கா அப்படின்னு வந்து சொல்கிறா அந்த பொண்ணு. விண்டோ சீட்டா? இல்லை நீ நடுவில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அந்த பொண்ணு இல்லைக்கா எனக்கு விண்டோ சீட் வேணும் வேணும் அப்படின்னு வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறா. ஐயோ இந்த குட்டி வாண்டு வேறு இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா வந்து வயன் ஏறு வயன், அவள் தான் விண்டோ சீட் வேணும்னு கேட்குறாள் அப்படின்னு உங்கள் அக்கா சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து விண்டோ சீட்டில் உட்கார வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து நடுவில் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜங்குக் நீங்கள் அப்புறம் அந்த பாப்பா அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ காரும் ஸ்டார்ட் ஆகி பொறுமையாக மூவ் ஆகுது. ஸோ அந்த ரிசப்ஷன் ஹால் வந்து கொஞ்சம் தூரம் போல் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான், ஸோ கையை வந்து உங்கள் மேலே ஷோல்டர் மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் மேலே வைக்கிற மாதிரி வந்து உங்கள் மேலே வந்து ஷோல்டர் மேலே வந்து கை போட்டு உங்களை வந்து அவன் பக்கம் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிறான். மரியாதையாக கையை எடு ஜங்குக், என் மேலேருந்து கையை எடு அப்படின்னு நீங்கள் ரொம்ப அஸ்கி வாய்ஸாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமினும் உங்கள் அக்காவும் ஃப்ரெண்டில் இருக்காங்கல்ல, எடுக்க முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ முதல்ல கையை எடு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. எடுக்க முடியாது, நீயே வேணா எடுத்துக்கோ அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்கிறான். என்னால் எப்படி எடுக்க முடியும், நீ தான் உன் கையை எடுக்கணும், எடு ஜங்குக் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஜங்குக் கேட்குற மாதிரி இல்லை, உங்களை வந்து கையை ரேப் பண்ண மாதிரி போட்டு உங்கள் ஃபேஸை வந்து கிட்ட எடுத்துகிட்ருக்கான். நீங்களும் கிட்ட போயிட்டுருக்கீங்க. ஸோ கார் வந்து இருட்டாக இருக்கும்ல, ஸோ பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி தெரியல ஜிமினுக்கு. ஸோ அவங்க நல்லா பாட்டை போட்டு வைப் பண்ணின்னு போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க ஜங்குக், ப்ளீஸ் நீ கையை எடு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இல்லை எனக்கு ஒரு கிஸ் கூட நான் எடுக்கிறேன். இப்போவா பார்த்தல பக்கத்தில் அந்த பாப்பா இருக்கு, அவள் பார்த்தன்னா என்ன நினைப்போம், முன்னாடி அக்கா ஜிமின் வேறு இருக்காங்க, நீ விடுடா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜங்குக் கேட்குற மாதிரியே இல்லை. நீங்கள் வந்து அப்படியே அந்த லிப்ஸை வந்து அப்படியே பவுட் பண்ண மாதிரி வச்சிட்ருக்கான். நீங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க. இப்போ சடான ஒரு ஸ்பீட் பிரேக் வருது. ஸோ ஜிமின் அதில் ஏற்றி இறக்கவே உங்கள் லிப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிப்ஸில் வந்து போய் பட்டுருது. ஸோ ஜங்குக் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து உங்கள் லோயர் லிப்ஸை வந்து அப்படியே சக் பண்ணி எடுக்கிறான். ஸோ அவங்களோட லிப்ஸ்டிக் வேறு லைட்டாக அவனோட லிப்ஸ் கிட்டலாம் இருக்குது. நீங்கள் வந்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை தள்ளி விட்டுட்டு நீங்கள் இப்படி வந்து ஜங்குக்கை விட்டு நல்லா தள்ளியவே உட்காந்துறீங்க. நீங்கள் இப்படி திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அவன் லிப்ஸில் வந்து உங்கள் லிப்ஸ்டிக்கோட ஷேட்லாம் இருக்குது. ஐயோ இது வேறவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக் கிட்ட போயிட்டு உங்கள் லிப்ஸை முதல்ல தொட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் நான் துடைக்கணும் அப்படின்னு வந்து ஜங்குக் கேட்குறான். அது வந்து என்னோட லிப்ஸ்டிக் மார்க் உன்னோட லிப்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் வந்து அப்போ நீயே தொடச்சி விடு, உன்னால தானே ஆச்சு இது அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் படுத்தாதடா என்ன, நீயே தொடச்சிக்கோ அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இந்த டிஷ்யூ அப்படின்னு. இல்லை நீ தான் தொடச்சி விடணும் அப்படின்னு அவன் லிப்ஸை வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கான். இம்சை பண்ணுறடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஜங்குக் லிப்ஸை வந்து துடைக்கிறதுக்கு இப்படி திரும்புவீங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஜங்குக் உங்கள் ஹிப்பை பார்ப்பான். ஜங்குக் வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் தான் உட்காந்துருப்பான். ஸோ உங்களோட கையை தூக்கவே வந்து உங்கள் ஹிப் வந்து கொஞ்சம் நல்ல ரிவீலாக தெரியுதா. ஸோ ஜங்குக் வந்து நேராக அவன் கையை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறான். உங்களுக்காக ஒரு மைஸெல்லாம் வியர்டாகுது. நீங்கள் ஒரு மாதிரி முழிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க ஜங்குக்கை. அவன் கை வேறு ரொம்ப சில்லுன்னு இருக்கா. ஸோ உங்கள் ஹிப்பை வந்து ரப் பண்ணதுனால உங்களுக்கு உடம்பே அப்படியே சிலிர்த்து போகுது. ஜங்குக் என்ன பண்ணுற, கையை எடுடா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஜங்குக் கேட்குற மாதிரி இல்லை. அவன் சொல்கிறான், என் லிப்ஸை துடைக்கிறவள் என் கை அங்கே தான் இருக்கும், சீக்கிரமாக துடைச்சா சீக்கிரமாக எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் ஏன்டா இப்படி பண்ணுற, அக்கா மாமா பார்த்து என்னடா நினைக்கப்பாங்க என்ன அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றையும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ தொட அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் வந்து துடைக்கிறீங்க. பட் அந்த டைமில் வந்து ஜிமின் வந்து பார்த்துருப்பான். ஸோ பின்னாடி என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஸோ ஜிமின்க்கு உங்கள் அக்காவுக்கெல்லாம் தெரியும் ஜங்குக் வந்து உங்களை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் வந்து ஜங்குக்கை பிடிக்கும்னு தெரியும். பட் அன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டால் நீங்கள் வந்து அவனுக்கு பிடிக்காத மாதிரியே நடந்துகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ ஜிமின் திருப்பியும் அந்த ஸ்பீட் பிரேக்கோ பள்ளமோ ஏதோ ஒன்று ஏற்றி இருக்கிறான். ஸோ நீங்கள் திருப்பியும் வந்து ஜங்குக்கை வந்து கிஸ் பண்ண போயிடுறீங்க. உங்கள் லிப்ஸ் திருப்பி வந்து ஜங்குக்கு லிப்ஸில் படவே ஜங்குக் வந்து திருப்பியும் வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு விடுறான். ஜங்குக் என்னத்துக்கு நீ எனக்கு கிஸ் பண்ண திருப்பியும், நான் கிஸ் பண்ணல, நான் இருக்கிற இடத்துல தான் இருக்கேன், நீ தான் வந்து எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு அவன் சொல்கிறான்.
இந்த ஜிமின் மாமாக்கு ஒழுங்காவே ஓட்ட தெரியாதா? பள்ளத்துல ஏத்தி ஏத்தி இறக்கின்னு இருக்காரு அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு, நீங்க லிப்ஸ் எல்லாம் தொடச்சு விட்டுருப்பீங்க. ஸோ நீங்க அப்படியே திரும்பி உட்கார்றீங்க. இதுக்கு மேல என்னை தொடவே தொடாத போடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஜங்குக்கு ஒரு மாரி தள்ளி விட்டுட்டு நீங்க வந்து உட்காந்துருப்பீங்க. ஜங்குக்கா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஃபைனலா நீங்க அந்த ரிசப்ஷன் ஹாலுக்கும் வந்தாச்சு. நீங்க கார்லேருந்து இறங்கி பார்க்குறீங்க. ஸோ உங்க அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அம்மா கிட்ட போய், "அம்மா அந்த பாப்பா தூங்கிட்டாம்மா" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா உங்க வீட்லேருந்து இந்த ரிசப்ஷன் ஹாலுக்கு ஒரு 45 மினிட்ஸ் வந்து ட்ராவல் இருக்கும். ஸோ அந்த பாப்பா நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஸோ அந்த டைம்ல தான் நீங்களும் ஜங்குக்கும் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்க போய் சொல்றீங்க, "சரி என் பாப்பாவ எழுப்பு, அங்க அவங்க பாட்டி இருக்கா, அவங்ககிட்ட போய் விட்டுட்டு வந்துடுறீ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காருக்கு போய் அந்த பாப்பாவை எழுப்பி, "வாடி உங்க பாட்டிக்கிட்ட உன்னை விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூட்டிட்டு போவீங்க. ஸோ அங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு வரும்போது ஒரு பையன் வந்து உங்க முன்னாடி வந்து நிப்பான். ஸோ நீங்க, "யார் நீ? எதுக்கு என் முன்னாடி வந்து நிக்கிற?" அப்படின்னு நீங்க கேட்பீங்க. "என்ன பையன் என்ன ஞாபகம் இல்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? அவ்வளோ சீக்கிரம் என்ன மறந்துட்டியா என்ன?" அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். எனக்கு தெரியல. நீங்க யாரு? உங்க பேர் என்ன?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. "என் பேர் தான் சந்தோஷ் வயேன். நம்ம 2 பேரும் 12th ஒண்ணா படிச்சோமே" அப்படின்னு வந்து சொல்றான். "ஓ! சந்தோஷ் நீயா? லதா அத்த பையன் தானே நீ? எனக்கு மறந்தே போச்சு" அப்படின்னு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க இந்த மாரி பேசிட்டு இருக்கும்போது, ஜங்குக் வந்து அங்கேருந்து உங்களே பார்த்துட்டு இருக்கான். "யார் இந்த பையன்? இவன் கிட்ட ஏன் வயன் வந்து பேசிட்டு இருக்கான்?" அப்படி சொல்லிட்டு அவனும் உங்க கிட்ட வரான். ஸோ நீங்களும் சந்தோஷம் வந்து நல்லாவே ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. இங்க இப்போ சந்தோஷ் கிட்ட, "அத்தை எங்க?" அப்படின்னு வந்து கேட்குறீங்க. "அத்தை அங்கே தான் இருக்காங்க. வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து கூட்டிட்டு போறான். ஸோ நீங்க அங்கேருந்து கிளம்பும்போது தான் ஜங்குக் வந்திருப்பான். "வயன் ஒரு நிமிஷம். யார் இவன்? எங்கே போற?" அப்படின்னு. "ஆ இவனா? இவன் லதா அத்தை பையன். ஒரு வகையில எனக்கு மாமா முறை" அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. "மாமா முறையா? இவன் பேர் என்ன?" அப்படின்னு வந்து ஜங்குக் கேட்குறான். "ஆ இவங்க பேர் வந்து சந்தோஷ். என் கூட ஒண்ணா தான் படிச்சாங்க" அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. "ஓ சந்தோஷா? சரி ஓகே. உன்னை அங்க அத்தை கூப்பிட்டாங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்க கையை பிடிச்சு இப்படி இருக்கிறான். "இரு ஜங்குக், நான் சந்தோஷோட அம்மா ஐ மீன் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. "இல்லை அங்கே கூப்பிட்டாங்க நீ போ. நான் கொஞ்ச நேரம் சந்தோஷ் கிட்ட பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்றான். "சரி ஓகே சந்தோஷம் சந்தோஷமாவா, நான் வந்து அப்புறமா அத்தையை பார்க்குறேன். ஸோ இப்போ நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போறீங்க. ஸோ சந்தோஷ் வந்து, "சரி ஓகே வயன் போ, நம்ம வந்து இங்கே தானே இருக்க போகிறோம், நம்ம மீட் பண்ணலாம் அப்புறமா" அப்படின்னு சந்தோஷம் சொல்கிறான். ஸோ நீங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பீங்க. உங்கள் அம்மாகிட்ட போய், "அம்மா கூப்பிட்டியம்மா? நான் உன்னை கூப்பிடவே இல்லை. நீ எங்கே போயிருந்த? வரதுக்கு இவ்வளோ நேரமா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜங்குக் வந்து சந்தோஷ் கிட்ட பேசுகிறான். "சந்தோஷ் தானே உங்கள் பேர்?" "ஆமாம் ப்ரோ, என் பேர் சந்தோஷ் தான். உங்கள் பேர் உங்களை இன்ட்ரோவே கொடுக்கலையே வயன்" அப்படின்னு வந்து சந்தோஷ் சொல்கிறான். ஸோ என்னோட பேர் ஜங்கு, என் அண்ணாவை தான் வந்து வயனோட அக்கா மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். "ஓ ஓகே ஓகே நைஸ் ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கான். சந்தோஷ், நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு வயன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு அப்படின்னு இங்கே வந்து ஜங்குக் கேட்குறான். "ப்ரோ எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சிங்க?" அப்படின்னு வந்து சந்தோஷ் கேட்குறான். "இல்லை தெரிஞ்சிச்சு" அப்படின்னு சொல்கிறான். "சரி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி, "இல்லை ப்ரோ எனக்கு வயன் மேலே ரொம்ப நாளாக ஒரு க்ரஷ்ஷு. ஸோ எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், சரி இந்த கல்யாணத்துக்கு வருவாள்ல பேசி முடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வீட்டில்" அப்படின்னு வந்து சொல்கிறான். ஜங்குக்கு, "என்ன பேசி முடிக்க போகிறீங்களா? ப்ரோ ப்ரோ ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா" அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்கிறான். "என்ன சொல்லுங்க" அப்படின்னு சந்தோஷம் கேட்குறான். ஸோ வயனுக்கும் எனக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. ஸோ நாங்கள் ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டோம் வயனை அப்படின்னு வந்து சொல்கிறான் ஜங்குக். "ஓ சாரி ப்ரோ" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு திரும்பி வயனை பார்க்குறான். ஸோ ஜங்குக் நினைக்கிறான், "உன்னை அவ்வளோ சீக்கிரம் என்கிட்டேருந்து போக விட்டுற மாட்டேன் வயன்" அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை வந்து கிட்ட வரான். ஸோ அப்படியே எனக்கு நைட் வந்து நல்லா ஜாலியாக ரொம்ப ரொம்ப ஃபன்னாக போச்சு. டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி அப்படின்லாம் போயிட்டு இருந்திருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ நீங்களும் போய் நல்லா பார்த்து தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஏர்லி மார்னிங் வந்து உங்களை எழுப்பி விடுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறீங்க, "அம்மா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தூங்கிக்கிறம்மா" அப்படின்னு. வயினை கல்யாணம் பண்ணி ஏஞ்சி ரெடி ஆகிட்டா உனக்கு என்னாடி இன்னும் தூக்க வேண்டி கிடக்குது, ஏஞ்சிடு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து எழுப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு துண்டை எடுத்து தோளில் போட்டுட்டு நீங்களும் அது குளிக்க போயிட்டீங்க. ஸோ குளித்து முடிச்சுட்டு ஒரு ரெட்
கலரில் saree இப்போ நான் தம்ப்நெயில்ல குடுத்துருக்கேன்ல. ஸோ அந்த மாரி தான் ஒரு saree கட்டுறீங்க. உங்களுக்கு பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு. ஸோ நீங்க வேற நல்லா ஒயிட்டா இருப்பீங்களா? ஸோ உங்களுக்கு ரெட் கலர் saree அப்படியே இன்னும் நல்லா பிரைட்டா எடுத்து குடுக்குது. ஸோ கேர்ள்ஸ் ரெட் கலர் saree போட்டாலே எல்லாரும் வந்து அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவாங்க. ஸோ நீங்க அந்த saree போட்டு அவ்ளோ அழகா இருக்கிறீங்க. ஸோ நீங்க எல்லாமே ரெடி ஆயிட்டு எல்லாமே ரெடி ஆயிட்டு நீங்க கீழ ஸ்டேஜ் கிட்ட வரீங்க. நீங்க அவ்ளோ அழகா இருக்கிறீங்க. எல்லாருமே வந்து "ஏய் வயன் அழகா இருக்கிறடி, அழகா இருக்கிறடி" அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாரி "ஓ நம்ம அவ்ளோ அழகா இருக்கிறோமா என்ன? அவ்ளோ அழகா ரெடி ஆயிட்டோமா?" அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து உங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கல்யாண பொண்ணே வந்து "ஏம்மா ஒயேன் இங்க நான் தான் கல்யாணம் பண்ணணும். எல்லாரும் என்ன தான் பேசணும். நீ இப்படி வந்து நின்னா எல்லாரும் பார்த்தா உன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு வந்து சொல்றீங்க. சரி விட்றி கண்ணு இருக்கிறவங்க ரசிக்க போறாங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டு, நீங்க வந்து நின்னுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு வந்து, "ஏய் அங்க ஒரு பையன்டி செம்ம அழகா இருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வேஷ்டி ஷர்ட்ல பார்க்குறோன்டி. அவ்ளோ அழகா இருக்கான்டி. என் உயிரே உனக்கு குடுத்துடலாம் போல இருக்கு" அப்படின்னு வந்து இங்க நெறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. யார்ரா அந்த பையன்? ஸோ இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கானா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அந்த இடத்துல ஜங்குக் தான். அவ்ளோ அழகா வேஷ்டி ஷர்ட் போட்டிருக்கான். ஸோ அவனும் வந்து ஒரு ரெட் கலர் ஷர்ட்டும், ஒரு ஒயிட் கலர் வேஷ்டியும் போட்டிருக்கான். உங்களுக்கு மேட்ச்சா அப்படி நீங்களும் ஜங்குக்கும் பக்கத்துல நின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி இருக்கும். நீங்களும் ஜங்குக்க பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டு இருப்பீங்க. லிட்டரலி அவ்ளோ அழகா இருந்திருப்பான் ஜங்குக்கும். ஸோ மொவனும் பொறுமையா வந்து உங்க பக்கத்துல நிக்கிறான். எல்லாருமே வந்து "ஏய் 2 பேர் பேரும் சூப்பரா இருக்குல்ல. 2 பேரும் அழகா இருக்காங்க. ஏய் 2 பேரும் மேட்சிங்கா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. உங்க அப்பா அம்மாவும், ஜேகே அப்பா அம்மாவும் 2 பேருமே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஸோ கல்யாணத்த பண்ணி வச்சுருவோம் சம்மந்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பக்கம் நீங்க ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் வந்து "என்னைய ஏன் அப்படி பார்க்குற?" அப்படின்னு வந்து கேட்குறான். அது ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து திரும்பிக்கிறீங்க. பட் உங்க கண்ண வந்து ஜேகே மேலேருந்து எடுக்கவே முடியல. அவன் அவ்ளோ அட்ராக்டிவா இருக்கான் உங்க கண்ணுக்கு. ஸோ நீங்க வந்து அவன பார்க்கக்கூடாதுன்னு இப்படியே திரும்பிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு பொண்ணு வந்து "உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு ஜேகே கிட்ட பேசுறா. அவன்னு நீங்க திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே வந்து அந்த பொண்ணுகிட்ட "மை நேம் இஸ்" அப்படின்னு சொல்ல வரான். ஒரு நிமிஷம். பொண்ணுகிட்ட நீங்க "இவன் உனக்கு அண்ணன் முறை வரும். நீ போயிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பொண்ண தொரத்தி விட்டுடுறீங்க. ஜங்குக் வந்து "என்ன வயன் என் மேல பொசசிவ் ஆகுறியா?" அப்படின்னு வந்து கேட்குறான். எனக்கு என்ன பொசசிவ்? எனக்கெல்லாம் பொசசிவ் இல்லையே. எனக்கு வந்து உன்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஞாபகம் இருக்குல்ல அன்னைக்கு நீ என்ன பண்ணன்னு எனக்கு. வயன் சும்மா அதே சொல்லாத வயன்" அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உன்னை பிடிக்காதுன்னா பிடிக்காது தான்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அந்த டைம்ல இன்னொரு பொண்ணு "ஹலோ எனக்கு வந்து உங்கள பிடிச்சிருக்கு. உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு வந்து இன்னொரு பொண்ணு சொல்லுது. திருப்பியுமா அப்படின்னு சொல்லி நீங்க திரும்புறீங்க. இந்த வாட்டி வந்த பொண்ணு வந்து உங்க பெரியம்மா பொண்ணு. ஸோ "ஒயனக்கா உனக்கு இவங்கள தெரியுமா? அக்கா எனக்கு இவங்கள இன்ட்ரோ குடுக்கா. இவங்க பேர் என்ன?" அப்படின்னு வந்து சொல்றீங்க. குடு ஒயன் உன் தங்கச்சி தானே இது. இவளுக்கு வந்து முறை வரும் தானே. நீ என்ன மாமான்னு கூப்பிடலாமா?" அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்றான். "மாமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெட்கப்படுறா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நீ முதல்ல இங்கேருந்து போ. என்ன வயசாகுது உனக்கு? இப்போ இதெல்லாம் தேவையா? போடி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பொண்ண தொரத்தி விட்டுடுறீங்க. இப்போ ஜங்குக் "இதுக்கு என்ன சொல்ற வயன்? இதுவும் நீ பொசசிவ்ல பண்ணலையா?" அப்படின்னு வந்து கேட்குறான். "நான் எதுவும் பொசசிவ்ல பண்ணல" அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. "சரி ஓகே. நீ இங்கேயே உட்காரு. அங்க ஒரு பொண்ணு என்ன ரொம்ப நேரமா பார்த்துன்னு இருக்கா. நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் எந்திச்சு போறான். ஒரு நிமிஷம் இரு. நீ இங்கேயே உட்காரு. எங்கேயும் போகாத" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க பக்கத்துலேயே வந்து ஜங்குக்க வந்து உட்கார வச்சுக்கிறீங்க. "இல்ல வயன் நான் போய் பேசிட்டு வந்துடுறேனே. அந்த பொண்ணு வேற பாரு என்னையே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கா. அவ அழகா வேற இருக்கா. அழகா இருக்காளா? போய் பாரு போ. அழகா இருக்காளா? போ போ போ. போய் பாரு போ. அழகா இருக்காளா?" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் கூட அங்க ஒரு பையன பார்த்தேன். அவனும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான். நானும் அவன்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஏஞ்சிக்கிறீங்க. வயன் உட்காருயா" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து உங்க கைய பிடிச்சு உட்கார வச்சுட்டான் பக்கத்துலேயே. "இல்ல ஜங்குக் அந்த பொண்ணு தான் உன்னைய பார்த்துட்டு இருக்கால்ல. நீ போ அவகிட்ட போ" அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. அந்த டைம்ல தான் இந்த ஜூஸ்லாம் குடுப்பாங்கல்ல. அந்த மாரி "இந்தா ஒயின் ஜூஸ் குடி" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஜூஸ் வந்து ஜங்குக் எடுத்து குடுத்துருப்பான். நீங்களும் வந்து ஒரே கல்ப்ல வந்து அந்த ஃபுல் கிளாஸ் ஜூஸும் வந்து குடிச்சிட்டு இருப்பீங்க. "அப்பாடி ரொம்ப கோவமா இருக்காளோ" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து நினச்சிட்டு இருப்பான். இப்போ நீங்களும் கொஞ்சம் நார்மலா ஆயிட்டிருப்பீங்க. ஸோ ஜங்குக் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து வயன் நீ ரொம்ப அழகா இருக்க இந்த ரெட் கலர் சாரீல" அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்றான்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி திமிரா தான் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்பவே ப்ளஷ் பண்ணுறீங்க உள்ள. உங்களுக்கு அவன் பார்க்கணுன்னு தான் நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ மேக்கப்லாம் போட்டிருப்பீங்க. இப்போ அவனே வந்து இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ அங்கே அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, மேரேஜும் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லா வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டீங்க. ஸோ எல்லாருமே வந்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு வந்து அங்கே கார் பார்க்கிங்கில் நிற்கிறீங்க. ஸோ எப்பயும் போல் உங்கள் பேரண்ட்ஸும் ஜேகே பேரண்ட்ஸும் ஒரு காரில் போகிறாங்க. ஸோ நீங்கள் 4 பேரும் வந்து ஒரு காரில் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்கள் ஜிமின் அப்புறம் ஜங்குக் அப்புறம் உங்கள் அக்கா, ஸோ 4 பேருமே வந்து ஒரு காரில் வரீங்க. ஆஸ் யூஷுவல் ஜிமின் தான் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறான். உங்கள் அக்கா வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஜிமின் கூட பேசிட்டு வராங்க. உங்களுக்கு பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ கார் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே தூங்கி தூங்கி லைட்டாக அப்படியே ஜங்குக் மேலே வந்து நல்லா வந்து படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து உங்களை அப்படியே படுக்க வச்சுக்கிறான். ஸோ அவன் ஷோல்டர் மேலே. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. ஸோ எல்லோரும் கார்லாம் நிறுத்திட்டு ஜிமின் இறங்கி போகிறான். உங்கள் அக்காவும் இறங்குறாங்க. பட் ஜங்குக் இறங்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஜங்குக் வந்து நீங்கள் போங்க, அவள் ஏஞ்சதும் நாங்கள் வந்து வரோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். சரி ஓகே நடத்து அப்படின்னு சொல்லி ஜிமினும் உங்கள் அக்காவை உள்ளே போயாச்சு. ஸோ உங்கள் அக்கா கிட்டே கேட்குறாங்க எங்கே ஏன்னா அவள் கார்லேயே பார்த்து தூங்கிட்டு இருக்காம்மா ஜங்குக் மேலே. ஸோ நீங்கள் போங்க, அவள் ஏஞ்சதும் கூட்டிகிட்டு வரேன்னு ஜங்குக் சொல்லிட்டான் அப்படின்னு உங்கள் அக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே அவள் வரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்னதெல்லாம் தெரியல, நீங்கள் பாட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. இப்போ தான் நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஏன் ஒன்றும் இறங்கல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ இவ்வளோ நல்லா பார்த்து தூங்கினா எப்படி இறங்குவாங்க, வா போகலாம், எவ்வளோ நேரம் தூங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படி வீட்டுக்குள்ளே போகிறான். ஸோ இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. பார்த்தா உங்கள் வீட்டில் வந்து நிறைய வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்ட கேட்குறீங்க, அம்மா எதுக்குமா வீட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க எல்லோரும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அது வந்து ஏன் ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கா ஜிமின் மாப்பிள்ளைக்கும் ஒரு இது சடங்கு விட்டாச்சு. ஸோ அதனால தான் இது பண்ணுறோம். சரி நீயும் போய் தூங்கி ரெஸ்ட் எடு, நாளைக்கு தான் வந்து வீட்டில் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு நைட்டு தான் வரீங்க கீழவே. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்க்குறீங்க ஜங்குக்கு வந்து ஆளே இல்லை. ஸோ எங்கன்னா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருப்பீங்க. பட் டைம் ஆக என்னடா லைக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கை வந்து கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து அம்மா என்னம்மா வீடெல்லாம் ரொம்ப டெக்கரேட்டாக ஒன்றா ஒரு மேரேஜ்க்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருவீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்வீங்க. அவங்க அம்மா வந்து ஆமாம் மேரேஜ் தான் நடக்க போகுது அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க. பட் உங்ககிட்ட வந்து அப்படியா இருக்குது, நல்லா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குமா, எனக்கும் பிடிச்சி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு கேஷுவலாக சொல்லிவிட்டு நீங்களும் வந்து அங்கே போக பார்க்குறீங்க. பட் உங்கள் அம்மா வந்து நான் ஒரு நிமிஷம் இரு, இது ஜங்குக் மாப்பிள்ளைக்கு மட்டும் கொடுத்து அப்படி சொல்லி ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க. அம்மா நான் உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவனை மாப்பிள்ளைன்னு சொல்லாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. குடிச்சி போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் கையில் ஒரு ஜூஸை கொடுத்து அமுச்சிடுறாங்க. ஸோ அப்போ அவன் ரூமில் தான் இருக்கான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்களா ஜங்குக்கை பார்க்கலன்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் டோரை வந்து நாக் பண்ணுறீங்க. வாங்க அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். ஸோ நீங்கள் போய் கொடுக்குறீங்க. நீங்கள் நினைப்பீங்க ஸோ அவன் ரூமுக்கு போனாலே நம்மளை சும்மா விட மாட்டான், எதனா ஒன்று பண்ணுவான், நம்மளும் ஒரு 4 வாட்டி திட்டி விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற ஜூஸை வந்து ஜங்குக் இருந்தால் அப்படி அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. நீ அங்கே வச்சுட்டு வை டேபிள் மேலே அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வந்து வச்சுட்டு நிற்கிறீங்க. நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். நீங்கள் வந்து என்ன இது நம்மக்கிட்ட எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான், பொதுவாக நம்மளை சும்மாவே விட மாட்டானே அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவன் வந்து லேப்டாப்பில் இருந்து என்னவோ பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்டெப் நடந்துட்டு நான் போவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. போவேன், நீ போய் தூங்கு போ, நாளைக்கு காலையில் ஏதோ கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க, போய் தூங்கு போ அப்படின்னு வந்து சொல்லிடுறான். என்னடா இவன் ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்ன தான் நடக்குது இங்கே,
வீடு என்னன்னா கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. வீட்டை டெக்கரேஷன்லாம். இவன் என்னன்னா நம்ம பேச போனால் இவன் நம்மக்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணுறான். என்னதான் நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அன்றைக்கி நைட் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஏர்லி மார்னிங் உங்கள் அம்மா வந்து உங்களை எழுப்புறாங்க. வயனை ஏஞ்சிரு வயனை ஏஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இரும்மா தூங்க வருதுமா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா வந்து ஏஞ்சிரு வயனை கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த புடவையை கட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அம்மா இரும்மா போடலாம் இரும்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தூங்கிட்டே இருக்கிறீங்க. வயனை இப்போ நீ ஏஞ்சிக்கலாம் தண்ணி எடுத்து ஊற்றிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நீங்கள் வந்து ஏஞ்சி அப்படியே உக்காஞ்சிக்கிட்டே தூங்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிற தலைக்காணி எடுத்து தலையிலே ஒன்று போடுறாங்க உங்களுக்கு. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற நீ? அக்காவுக்கு தானே இது பண்ணுறேன்னு சொன்ன போய் அக்காவை எழுப்ப வேண்டியதானே, என்னையே இது பண்ணுற அப்படின்னு வந்து நீங்கள் வந்து திட்டுறீங்க உங்கள் அம்மாவை. உங்கள் அம்மா வந்து பண்ணுறது எல்லாமே உனக்காக தாண்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அதெல்லாம் தெரியாது, நீ போய் ஃபஸ்ட்டு குளிப்போ, அங்கே உனக்கு தான் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்றீங்க. இப்போ போறியா இல்லையா அப்படின்னு ஒரு கற்று தான் நீங்கள் உடனே போய் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டுலாம் வரீங்க வெளியே. எங்கள் அம்மா கையில் ஒரு சேலையை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்காங்க. இங்கே வந்ததும் இந்த இதை புடி இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு saree கட்டி விட்டுட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்கார வச்சு உங்களுக்கு அந்த நகையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ பூலாம் நிறைய வைக்கிறாங்க. அம்மா எனக்கு எதுக்குமா இப்படி கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் சும்மா இரு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு நல்லா வந்து மேக்கப்லாம் பண்ணி விட்டு நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அம்மா போய் அக்காவை பாரும்மா, அவள் தானம்மா இன்னைக்கு மெயின், அவளுக்கு தான்மா சடங்குன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க. அதெல்லாம் அவள் ரெடி ஆகிப்பா, நீ முதல்ல ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ரெடி பண்ணுறதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. சரி ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து நீங்களும் வந்து ரெடி ஆகிட்டுலாம் இருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்புவீங்க. ஸோ அங்கே பார்த்தா ஒரு மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அம்மா இது எதுக்கும்மா, யாருக்கும்மா கல்யாணம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைடி, அக்கா மாமாவுக்கு தான். ஃபஸ்ட்டு நீ பூஜையில் உட்கார், அதுக்கப்புறம் அக்கா உட்காருவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது என்னம்மா ஃபஸ்ட்டு பூஜையில் நான் உட்காரணுமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஆமாவா நீ எந்த பதில் பேசாமல் போய் உட்காருன்னு சொல்லிட்டு உங்களை நேராக எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அந்த ஐயர் சொல்கிறதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ பொறுமையாக வந்து நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு saree கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த saree வாங்கிட்டு அம்மா இது எதுக்கும்மா இப்போ எதுக்கும்மா எனக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போய் உங்களுக்கு அந்த சாரியும் கட்டி விடுறாங்க. இந்த டைம் உங்கள் அக்கா தான் உங்ககிட்ட வருவா. அக்கா இதெல்லாம் எதுக்குக்கா எனக்கு பண்ணுறாங்க, உனக்கு தானக்கா ஃபங்க்ஷனு, எனக்கு எதுக்கா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒரு காரணமாக தான் ஏன்னு ஃபஸ்ட்டு நீ உட்காரு, நெக்ஸ்ட்டு நானும் மாமாவும் உட்காருவோம் அப்படின்னு வந்து அக்காவும் சொல்லிடுறாங்க. என்ன நீங்கள் அதே சொல்லிட்டு இருக்கீங்க, அதை தவிர வேறு எதனா சொல்லுங்கள், என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. வயன் பேசாத அங்கே உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சரி விடு, உனக்கு தான் இப்போ கல்யாணம் நடக்க போகுது வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. அம்மா எங்கம்மா கூப்பிட்ற, யாரும்மா மாப்பிள்ளை, எனக்கு எதுக்குமா கல்யாணம் இப்போ ஏம்மா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு உங்கள் அம்மா வந்து ஜங்குக் மாப்பிள்ளை தான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ பேச்சு மூச்சு இல்லாமல் போய் அங்கே உட்காரணும், அதை மீறி எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல நிறுத்துங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி எதுனா சொன்னேன்னா வச்சுக்கோயேன் பொண்ணே தேவையில்லன்னு கொண்டு போட்டுருவோம் உன்னை அப்படின்றாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, உனக்கு தெரியுமில்ல அன்றைக்கி அவன் என்ன பண்ணான்னு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்ன பண்ணா அன்றைக்கி? தெரியாமல் ஒரு ஜூஸை கொட்டிட்டாரு, அதை தவிர வேறு என்ன தப்பு பண்ணார்? அம்மா அவன் என் ட்ரெஸ்ஸில் ஜூஸை கொட்டின அன்னைக்கு பார்த்தல எத்தனை பேர் என்னை சிரித்தாங்க, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக ஆச்சு தெரியும்ல அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லணும்னா வச்சுக்கோயேன் அப்படியே அப்பிடுவான் பாரு உன்னை, ஒழுங்காக போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அந்த ஸ்டேஜ்லேயும் போய் உட்கார வச்சிடுறாங்க. அந்த ஐயர் வந்து மாப்பிள்ளையே இட்டுட்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் பொறுமையாக வந்து உட்காரோம். நீங்கள் வந்து நேற்று நைட்லேருந்து ஜங்குக்கை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ தான் உங்கள் கண் முன்னாடி வருவான். அவனை முன்னாடியே பார்த்துருந்தாலும் இந்த கல்யாணத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்களோ என்னவோ. நீங்கள் ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்ததுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஜங்குக் ஆமாம் நான் சொன்னால் நீ வந்து ஒத்துக்க மாட்டல, ஸோ அதனால தான் வந்து இப்படிலாம் பிளான் பண்ணி உன்னை கிட்னாப் பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு ஏன்னா அப்படின்னு
அப்படின்னு வந்து சொல்றான். நீங்க ஜங்குக் கிட்ட பேச போறீங்க. அப்போ உங்க அம்மா வந்து பேசினது போதும். இதுக்கப்புறம் எதுவும் பேசாத. அப்புறமா பேசிக்கலாம். ஐயரே சீக்கிரமா தாலி எடுத்து குடுங்க. கட்டட்டும். நல்ல நேரம் முடிய போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஐயரும் வந்து தாலி எடுத்து குடுக்குறாங்க. ஸோ ஃபைனலா ஜங்குக்கும் உங்களுக்கும் மேரேஜ் முடிஞ்சிடுது. நீங்கலாம் உர்ருன்னு இருக்கிறீங்க. ஸோ உங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. உங்களுக்கும் ஹாப்பி தான். பட் அத வெளிய காட்டாம இருக்கிறீங்க. ஸோ நீங்க வந்து உம்முன்னு இருக்கிறத வந்து சரி ஓகே இவ்வளோலாம் கண்டுக்க வேணாம். நம்ம வந்து நல்ல நேரத்தோட கிளம்பிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி வராங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நைட் தான் அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மினும் உங்க அக்காவும் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின் வந்து உங்க அக்கா மேல பூ போடுறதுன்னு உங்க அக்கா வெக்கப்பட்டுக்கிட்டு ஜிம்மின் மேல பூவெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கா. ஸோ இவங்க இப்படியே விளையாடிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து அந்த ரூம் ஃபுல்லாவே அந்த ஃப்ளார்ஸ வச்சு நல்லாவே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பெட்ல வந்து ஹார்ட்டின் ஷேப்ல வந்து பூலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரூம் வந்து ரொம்ப ஒரு ரொமான்டிக் வைப் குடுக்குது. இவங்க டெக்கரேட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஜங்குக் அந்த ரூம் வரான். ஸோ ரூம் பார்த்துட்டு அவனே ஒரு மாரி ஷை ஆகுறான். ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்னு. ஸோ கீழ உங்க அம்மா மாப்பிள ரூம்ல இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "வயன் நீ சீக்கிரமா இந்த பால் பொடி எடுத்துட்டு போ" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "அம்மா நான் போலம்மா" அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. "பிச்சு போடுவேன். உனக்கு கல்யாணம் ஆச்சு அந்த ஞாபகம் இருக்கா இல்லையா? மரியாதையா போடி" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில வந்து அந்த பால் சொம்ப குடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து பொறுமையா போறீங்க. ஸோ உங்க அக்கா தான் உங்கள போய் ரூம் கிட்ட வந்து விட்டுட்டு வரா. ஸோ நீங்களும் வந்து பொறுமையா கதவ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. உங்களுக்கு அந்த ரூம்ல டெக்கரேட் பண்ணியிருக்கதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாரி ஒரு ஜர்க் ஆகுறீங்க. கொஞ்சம் நர்வஸ் ஆகுது அப்பதான் உங்களுக்கு. ஸோ நீங்க பொறுமையா வந்து அ "இந்தா புடி அம்மா குடுத்தாங்க. குடிச்சிட்டு தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அந்த பக்கம் தூங்க போறீங்க. "ஏய் வயன் ஒரு நிமிஷம் இரு. இன்னைக்கு என்ன பண்ணணும் தெரியும்ல?" அப்படின்னு கேட்பான். என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நீ தூங்க போ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தூங்க போறீங்க. "இருடி" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்க கைய வந்து அப்படியே இழுத்து அவன் மடி மேல வந்து உங்கள உட்கார வச்சுப்பான். ஸோ ஜங்குக் "என்ன விட்றா விட்றா" அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஸோ ஜங்குக் கை வந்து உங்க ஹிப்ப வந்து நல்லா ரேப் பண்ணி பிடிச்சிட்டுருக்கும். "சரி நான் கேட்குறேன். அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு. நான் விட்டுடுறேன்" அப்படின்னு சொல்றான். என்ன கேட்டு தொல" அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. ஸோ ஜங்குக் வந்து கேட்குறான். "சரி ஓகே. உனக்கு என்ன பிடிக்கும் தானே? நீ என்ன லவ் பண்ற தானே? சும்மா தானே நடிக்கிற பண்ணாத மாதிரி" அப்படின்னு வந்து கேட்குறான். யார் சொன்னா? எனக்கு உன்ன பிடிக்காது. நான் உன்ன லவ்லாம் பண்ணல" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "நடிக்காத வயன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை வந்து உங்க செஸ்ட் மேல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு செஸ்ட்ட வந்து அப்படியே ப்ரெஸ் பண்றான் பாரு. உங்களுக்கு பயங்கரமா வலிக்குது. ஜங்குக்கா என்ன பண்ற நீ? கைய எடு. நீ எங்க வச்சிருக்க பாரேன்" அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. "நீ பொய் சொல்லாத. உண்மையா சொல்லு. நான் அங்கேருந்து கைய எடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்றான். நான் 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 எனக்கு உனக்கு பிடிக்கும் தான். கைய எடு" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு கேட்கல வயன். கொஞ்சம் சத்தமா என் பக்கம் திரும்பி சொல்லு அப்படின்னு ஜங்குக் சொல்றான். நீங்களும் வந்து ஜங்குக் ஃபேஸ் பண்ணி சொல்றீங்க. "எனக்கு உன்ன பிடிக்கும். எனக்கு உன்ன பிடிக்கும். நானும் உன்ன லவ் பண்ணேன் தான்" அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. "இது போதும்டி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக் உங்கள வந்து பெட்ல வந்து போட்டுட்டு உங்க மேல ஹோவர் ஆயி உங்க லிப்ஸ்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அந்த கிஸ் நல்லா டீப்பா போகுது. ஸோ அவங்க ஃபோர்ஹெட், நோஸ், உங்க சீக்ஸ், உங்க லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லாவே வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்க நெக் கிட்ட பொறுமையா வரான். ஸோ உங்க நெக் கிட்ட வரும்போது நீங்க அப்படியே லைட்டா புஷ் பண்ணுவீங்க. பட் ஜங்குக் வந்து உங்க கைய வந்து உங்க ஹெட் மேல பின் பண்ணி உங்கள நல்லா வந்து நெக்ல வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அங்கங்க ஹிக்கி மார்க்ஸா குடுப்பான். ஸோ அப்படியே உங்க சாரிய வந்து அன்ராப் பண்ணி அப்படியே உங்க ப்ளவுஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அங்க வந்து நல்லாவே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ உங்கள வந்து நீங்க அப்படியே ம அந்த மூட் கூட போயிட்டீங்க. ஸோ ஜங்குக் இத விட்டா சான்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு அவனும் வந்து நல்லாவே உங்கள வந்து டீப்பா வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அப்படியே தான் ஃபுல்லா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2:00 போல தான் நீங்க வந்து தூங்கியிருப்பீங்க. ஸோ ஜங்குக் கிட்ட நீங்க போதும் போதும்ன்னு சொல்லியிருப்பீங்க. பட் ஜங்குக் விடாம வந்து அவ்வளோ நேரம் பண்ணியிருப்பான். ஸோ நீங்க நல்லா டயர்ட்ல வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் செஸ்ட் மேல தான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு ஹாப்பி ஸ்மைல்லயே வந்து அவனும் தூங்கியிருப்பான்.
ஸோ நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் எப்பயோ போடணும்னு நினச்சேன். லிட்டரலி சேனலில் வீடியோ வந்து ஒரு 1 மந்த் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் சேனலில் வீடியோஸ் வந்து சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து கடைசி வரையும் வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்புறம் ஒரு பர்பிள் கலர் ஹார்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் அதில் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணி உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா எஃப்எஃப் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை ஆர்மிஸ்.